சாத்தானுடைய பலவீனங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். கடந்த வாரத்தில் நாம் பார்த்த காரியம் என்ன? He cannot tempt a believer except by God's permission. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு விசுவாசியை பிசாசு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. இன்றைக்கும் he cannot stand to be resisted. நம்ம எதிர்த்து நிற்க அவனால் முடியாது. யார? தேவ பிள்ளைகளை. He cannot stand to be resisted. நம்ம எதிர்த்து நிற்க அவனால் முடியாது. Because he is the weak person. He is the weakness of Satan. The weakness of Satan. அது வீக்னஸ்னா அது புத்திசாலி மாதிரி பிசாசு நினைக்கும். இன்றைக்கி நம்மள எவ்வளோ பேர் புத்திசாலி மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க காரியம் வெளிப்படும் போது பாவம் எவ்வளவு கூனி குறுகி போகிறாங்க இல்லையா? யாரும் அவங்கள அப்படி செய்யலை. அவங்களுக்குள்ளே இருக்கிறதே அவங்கள வெளிப்படுத்தி காமிச்சிருது. உதாரணமாக நான் சொன்னது போல் ஆர்க் பேழைக்குள்ள நோவா, த டே வில் ரிவீல், நாளானது வெளிப்படுத்தும். சபையில் இருக்கிறவங்களை அக்கினி பரிசோதிக்கும். பாருங்கள், முதல்ல எதை விடுகிறான்? புறாவை விடுகிறான், காக்காவை விடுகிறான். அதான் என்ன சொன்னேன்? கார்னல் மைண்ட், வெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ரெண்டுமே எங்கே தான் இருக்குன்னு சொன்னேன்? சபையில். ஆமென். இது நல்ல பிசாசுக்கு தெரியும். ஆமென். நல்ல பிசாசுக்கு தெரியும். அப்போ இதில் விஸ்டம் எது? ஞானம் உள்ள பறவை எது? புறா. ஆமென். அதே நேரத்தில் வீக்னஸ் பேர்டு எது? காகம். ஆமென். அதனால தான் பாருங்கள், அது பேழையிலிருந்து போக்கும் வரத்துமா இருக்குது. உலகத்துக்குள்ளே மேய்கிறது, உலகத்துக்குள்ளே போய் நல்லா மேய்ஞ்சிட்டு வர்றது. ஆமென். பிகாஸ் த மைண்ட் இஸ் கர்னல், மாம்சம், ஃப்ளஷ். இன்னும் அந்த மாம்சம் மறிக்கப்படலை. ஸோ இது பிசாசுக்கு மிக 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 எப்படி ஆயிரும்? ரொம்ப ஈஸியான ஒரு இரையாக மாறிடும். ஆமென். நம்ம அவனுக்கு ஒரு நாள் இரையாக மாறக்கூடாது. பிரைஸ் காட். போகட்டும். அப்போ யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஸோ நம்ம எதிர்த்து நிற்க அவனால் முடியாது, அவனால் கூடாமல் இருக்கணும்னா சப்மிட் டு காட். உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும். அப்போ பிசாசு என்ன செய்வான்? சிம்பிள் தான். பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். He cannot stand to be resisted. நம்ம எதிர்த்து நிற்க அவனால் என்ன செய்ய முடியாது? அவன் சொல்றது யாரை சொல்றது? சாத்தான். ஆமென். இதுதான் சிம்பிள் காரியம். யாக்கோப் 4:27 என்ன சொல்லுது? பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள். யாக்கோப் 4:27 வாசிங்க. யாக்கோப் 4:27. மன்னிக்கவும். விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை மன்னிக்கவும். எபேசியர் 4:27. மன்னிக்கவும். ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். ஆமென். And do not give the devil an opportunity. பாருங்க, தெளிவாக இருக்கு பாருங்க. And do not give the devil an opportunity. அவனுக்கு சூழ்நிலையை, நேரத்தை, சந்தர்ப்பத்தை கொடுக்காதீங்க. தாவீது அந்த நேரம் சூழ்நிலையை கொடுத்தான். ஆமென். இதே மாதிரி தான் ஒரு ஈவினிங் அட்மாஸ்பியர். அந்த சூழ்நிலைகளை என்ன செய்யும்? அந்த அந்த சிச்சுவேஷனை பிசாசு ரொம்ப அருமையாக கொண்டு வரும். ஆமென். And do not give the devil an opportunity to lead you into sin by holding a grudge or nurturing anger or harboring
resentment or cultivating bitterness. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எழுத்து நிற்கணும், பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எபேசியர் 4:27 படி பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பவுல் சொல்லுகிறார், you must know how the devil attacks. பவுலுக்கு அது தெரியுது. பவுல் ஒரு 3 காரியங்களை குறித்து பேசுகிறார், அதை நாம் பார்க்கிறோம். Amen. We must know how the devil attacks. பிசாசு எப்படி நம்மளை அட்டாக் பண்ணும் அதை நமக்கு என்ன செஞ்சுருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அது குறித்து நீங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எடுத்துருங்க, பிசாசுக்கு இடம் கூடாது. சிம்பிள், உங்களுக்கு புரியும்படியா சொல்கிறேன். ஏன்னா சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு, அப்படி செஞ்சால் நம்ம அப்படி செய்யலைன்னா நான் மோசம் போயிடுவோம். ஸோ சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேதத்தில் யார் யாரை எப்படி எப்படி மயக்கினா, எப்படி எப்படி அட்டாக் பண்ணா, எப்படி எப்படி ஓவர் கம் பண்ணா. ஆமென். ஏவாளை எப்படி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் டிஸ்கைஸ்ட் உமன், ஸ்னேக் வந்து எப்படி மாறிச்சு? டிஸ்கைஸ்ட் உமன், மாறு வேஷமாய் மாறிச்சு. ஸோ அந்த மாறு வேஷத்துக்கு, இந்த டிஸ்கைஸ்க்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை அருமையாக தேவ சாயலில் உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் டிஸ்கைஸ் ஆகக்கூடாது, மாறு வேஷத்துக்கு போடக்கூடாது, மாறுபாடாக உங்களை காமிக்கக்கூடாது. அதாவது எப்படி இருங்க, நீங்கள் தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். உங்களிடத்தில் தேவ ஸ்வாபம் மாத்திரமல்ல, தேவ சாயல் வெளிப்படணும். அது அது அதைத்தான் முதல்ல என்ன செய்வான்? புறம்பான அலங்கரிப்பை நமக்குள்ளே கொண்டு வந்து, புறம்பான காரியத்தை கொண்டு வந்து, புறம்பான சைன், புறம்பான அந்த பார்வை, புறம்பான அந்த லஸ்ட், புறம்பான அந்த இச்சை, இவைகளாலே இல்லையா? ஆமென். இதுதான் சாத்தானாலே நம்மை மோசம் போக்கக்கூடிய காரியம். ஆமென். அவனுடைய தந்திரங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். சாட்டானிக் வைல்ஸ், சாத்தானுடைய தந்திரம். ஆமென். அது குறித்து நீங்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். Even as the serpent beguiled Eve by his cunning. பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன், கன்னிங்னா எப்படி? டிஸ்கைஸ். சாத்தான் யாரை போல மாறினா? சர்ப்பத்தை போல. ஏவாள்கிட்ட வரும்போது எப்படி மாறினா? அதான் நான் சொன்னேன், ஆதாமுடைய டியூட்டி என்ன? தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். நான் கடந்த வாரத்தில் நம்ம சொன்னது, தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளை, கன்னிங் ஃபாக்ஸ், அதை பிடிங்கள், லிட்டில் ஃபாக்ஸஸ். இந்த லிட்டில் ஃபாக்ஸ்ன்னு நீங்கள் இருக்கக்கூடாது. சின்ன நரி தானே, சின்ன காரியம் தானே, அதுக்குள்ளே கன்னிங் இருக்கும். தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்பன் கன்னிங். ஸோ அந்த கன்னிங் இருக்குது, அதுக்குள்ளே கன்னிங் இருக்குதுன்னு சொல்லி தான் சாட்டன் டிஸ்கைஸ்டாக என்ன பண்ணுறான்? எல்லா பாம்புக்குள்ளேயும் கன்னிங் இல்லை, ஏதேன் தோட்டத்து பாம்புக்குள்ளே கன்னிங். அப்படிதான். புரியுதா உங்களுக்கு? அந்த கன்னிங்கை பயன்படுத்தி தான் ஏவாளை அட்டாக் பண்ணான். பிரைஸ் காட். ஏவாளை என்ன செய்தான்? அட்டாக் பண்ணும்போது ஏவாளை ஒரு பெண் மாதிரியே அருமையாக வேஷம் போட்டு வந்தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் யாருக்குள்ளே டிஸ்கைஸ்டு இருக்குது நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறீங்க. ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நீங்கள் அந்த கன்னிங்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். தெரியாமல் உங்களை அந்த கன்னிங்குள்ளே பிசாசு சிக்க வச்சுருக்குன்னு அர்த்தம்.
உங்களுக்கு தெரியணும். உட்காந்து நீங்கள் காமிக்கணும், ஆண்டவரே எனக்கு ரியல் ஃப்ரெண்டை காட்டுங்க. எந்த ஃப்ரெண்டால் எனக்கு எந்த மோசம் வரும், எந்த வேளையில் நானும் இதே போல் வஞ்சிக்கப்படக்கூடாது, அந்த சாத்தானுடைய தந்திரங்களை நான் தெரிஞ்சுக்கணும். என்னையவே அசைக்கத, சபைக்கு போகிற என்னையவே, அபிஷேகம் பெற்ற என்னையவே அது வஞ்சிக்க பார்க்குத. அப்போ ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்குள்ள அது எப்படி கிரியை செய்யும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை அது எப்படி வச்சு அது இது பண்ணும். ஆகவே எனக்கு அதை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு கேட்கணும். யாருக்குள்ளே எப்படிப்பட்ட கன்னிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த யாருக்குள்ளே எந்த பிசாசு எப்போ உள்ளே போகும்னு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க. ஆமென். ஒரு துராலோசனை சொல்கிறவங்களும் கர்த்தர் சொல்கிறாரு, சங்கீதம் 1 3 பேருக்கு விலகி இருக்க சொல்கிறார். அந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்டு? ஈவில் தான். துன்மார்க்கருடைய ஆலோசனை. உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, துன்மார்க்கமாக சொன்னாங்கன்னா அது என்னது? அது ஈவில். பாவிகளுடைய வழி அது டைரக்ட் லேபிளோடே இருக்கும். ஆமென். பரியாசக்கார உட்காரும் இடம். இந்த 3 பேருக்குள்ளேயுமே இருக்கிறது என்னது தான்? நாட் குட் ஸ்பிரிட், நாட் காட் ஸ்பிரிட், ஈவில் தான். அது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அது தெரிஞ்சிருக்கணும். உங்கள் முன்னாடி மற்றவங்கள பரியாசம் பண்ணுறவங்க நாளைக்கு உங்களை பரியாசம் பண்ண மாட்டாங்களான்னு தெரியணும். நீங்கள் கொஞ்சம் விழுந்தால் உங்களே பரியாசம் பண்ண மாட்டாங்களான்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது சாத்தானுடைய கன்னிங். அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இன்னொரு வசனம் பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய ஸ்கீம்ஸ் ஆஃப் டெவில், ஸ்கீம்ஸ் ஆஃப் த டெவில். ESVல நல்லா போட்டிருக்கு, ஸ்கீம்ஸ் ஆஃப் த டெவில். அது ஒரு ஸ்கீம் வச்சுருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் திராணி இல்லாமல் நீங்கள் ஒரு வீக் பர்சனாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களை ஓவர் கம் பண்ணிடும். அவன் நீங்கள் அந்த திராணி என்னங்கிறது நீங்கள் எபேசியர் வீட்டில் போய் படிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்திலிருந்து படிங்க. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாதரட்சை. ஆமென். பொல்லாங்கனைகிற அக்னி அஸ்திரத்தை அவித்து போடத்தக்க விசுவாசம் என்னும் கேடகம், அக்னி அஸ்திரம், அக்னி என்னும் இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஆவியின் பட்டயம், ஜெபம், பிரேயர். அதுதான் அவனை எதிர்க்கும். ஸ்தோத்திரம். செகண்டு, he must stand guard waiting for Satan to attack. Amen. முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட், he must know how the devil attacks. பிசாசுனுடைய அட்டாக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடம் அண்ட் ஈவ், தாவீது, அந்த அட்டாக் எப்படி வந்தது? ஆமென். யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது அரண்மனை உப்பரியில் உலாவி கொண்டிருக்கும் போது அங்கே பட்சபாலை பார்த்து அந்த பாவத்துக்குள்ளே வீழ்ந்து போனான். ஸோ அது எப்படி அந்த தந்திரம் வேதத்தில் வேறு யாரெல்லாம், யூதாஸ் அவ எப்படி வந்தது? பணாசைனால ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். பேதுருக்குள்ளே கூட, இயேசுவின் சீசனாக இருந்த பேதுருக்குள்ளே கூட சாத்தான் இருந்தது. எப்படி? ப்ரவுட், பெருமை. ஆமென். நான் தான் இயேசுக்கு எல்லாம். ஆமென். அந்த ப்ரவுட். அதான் சொல்கிறார் கர்த்தர், தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு, பிசாசுக்கு எதிர்த்து நெல். ஆமென். செகண்ட் என்னது? he must stand guard waiting for Satan to attack. ஆமென். நீங்கள் அதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அதற்கு ஏற்ற விதத்தில் 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள்.
விழித்திருங்கள். ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். As a roaring lion, a man walketh about seeking whom he may devour. அப்படின்னா தெளிந்த புத்தியா இருக்கணும். உங்கள் எதிராளி, வேதம் சொல்லுகிறது நமக்கு அவன் யாரு? எதிராளி, ஃப்ரெண்டு கிடையாது. உலகத்தோடு, உலகம், மாம்சம், பிசாசு, இந்த மூன்றுமே உங்களுக்கு எப்படி இருக்கணும்? எதிர். இது மூணுமே பரலோகம் போகிறத தடை செய்கிற காரியம். உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம், ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும் இந்த உலகத்துக்குள்ளே தான் என்னென்ன இருக்குது. மோசம் போக்குற சகல இச்சைகளும் சாத்தானுடைய தந்திரம் அந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆமென். உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. அநேக பிள்ளைகளை வஞ்சித்து, அநேக பிள்ளைகளை இளம் பிராயத்தில் பாருங்கள், இன்றைக்கி என்றைக்கும் இல்லாதது போல் பாருங்கள், அரசாங்கம் ஒரு பக்கம் கொடியை ஒழிக்கணுங்குது, ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள் அங்கங்கே பாப்பு. சிறு பிள்ளைகளுக்காக, வாலிய பிள்ளைகளுக்காகவே அங்கங்கே திறந்து வச்சுருக்கு. ஆமென். ஃப்ரீயாக போகலாம், எங்களுக்கு ஃப்ரீனஸ் இருக்குது, நாங்கள் ஃப்ரீடம் இருக்குது, வி ஆர் ஈக்குவல். டெவில் கன்னிங், கேர்ஃபுல். டெவில் கன்னிங். ஒரு நாள் வரும். ஆமென். கர்த்தர் நம்மளை இந்த உலகத்திலிருந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறார். வி செப்பரேட் ஃப்ரம் வேர்ல்ட். எஸ், வி செட் அபார்ட். ஆமென். வி ஆர் வெசல் ஆஃப் கான்சக்ரேஷன். பிரதிஷ்டை உள்ள ஜீவியத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஸோ நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று. கெர்ச்சிக்கிற சிங்கம் கிடையாது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. புரியுதா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இமிட்டேட். அது நல்லா கவனிக்கணும். அதான் சொன்னேன், அவன் தந்திரம் அப்படித்தான். சாத்தா யாரை போல மாறினான்? சர்ப்பத்தை போல. அந்த சர்ப்பம் யாரை போல மாறிச்சு? ஒரு பெண்ணை போல டிஸ்கைஸ்ட். அதே தான் உங்ககிட்ட பெருசாக காமிக்கும், பெருசாக ஆரவாரத்தோடு காமிக்கும். கேர்ஃபுல். அப்போது அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை? பிரைஸ். நிதானம் என்ன தேவை? இதில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். இந்த ரெண்டுக்கு இதையும் பார்த்தீங்கன்னா சோபர்னஸ் அப்படின்னா என்னது? நிதானம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போ தெளிந்திருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னா என்னது? நிதானத்தோடு நின்று பார்க்கணும். இப்படி சொல்கிறாங்களே, இது சரியா? இப்படி பேசுதா? இப்படி சரியா? இப்படி என்னை தூண்டுதே, இது சரியா? இப்படி என்னை செய்ய வைக்குதே, பேச வைக்குதே, இது சரியா? இந்த பாவத்தில் என்னை ஈடுபட வைக்குதே, இது சரியா? நீங்கள் தான் தெளிந்த புத்தியாக இருக்கணும். நீங்கள் குழம்பி இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடும். தெளிந்த புத்தியாக இருக்கு. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு இருந்தாங்களே, அவங்க எப்படி இருக்காங்களே, அவங்க தூங்குறாங்க. நீங்க தெளிந்த புத்தியா விழித்திருக்கிற பிள்ளைகள், நீங்க தெளிந்த புத்தியா விழித்திருக்கிறவங்க. நீங்க சும்மா விழித்திருக்கிறாள் கிடையாது, தெளிந்த புத்தியா விழித்திருக்கிறவங்க. ஏன் விழித்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்க அப்படி இல்லை, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களா இருக்க கடவோம். முன்னாடி எல்லாம் விழுந்து போனவங்கலாம் பாருங்க, தூங்குறதுனால வந்த வேலைதான். தூங்குறதுன்னா என்னது? தூங்குறதுன்னா என்னது? தூக்கம் தூங்குறது அது இல்லை. அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது, விழிப்பு இல்லாமல் இருக்கிறது, ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கிறது. புரியுதா? மேன் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ரெண்டையும் சீக்கிரம் படிங்க.
கட்டிக்கொண்டு நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். So prepare your minds for action. நம்ம இன்னைக்கு காலையில் என்ன பார்த்தோம்? carnal mind versus spiritual mind. புரியுதா உங்களுக்கு? மாம்ச சிந்தைக்கு விரோதமான ஆவியின் சிந்தை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். விழித்திருந்து ஜெபிங்க. அதான் சொல்றது. விழித்திருந்து ஜெபிங்க. உங்க மைண்ட் எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும். ஆமென். படிக்கிறேன், வேலை செய்கிறேன், வேலைக்கு போகிறேன், நான் ஜெபிச்சுட்டு போகணும், ஜெபிச்சுட்டு காலேஜ் போகணும், ஜெபிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும், திரும்பி வருவேன், வந்து ஜெபிக்கணும், தேவ காரியத்தில் பைபிள் ரீடிங், அது மெடிடேட் அது பண்ணணும், தொடர்ந்து நான் படிக்கணும். அப்படி இருங்க. அதான் இதுதான் உங்களுக்குரிய அந்த காரியம். அப்படி தான். மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது. You must have on the proper protection when Satan attack. He must have, we must have போட்டுங்க. Amen. proper protection. அது எப்படி? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 to 17 வரைக்கும் வேகமாக படிங்க, சீக்கிரம். கடைசியாக என் சகோதரரே, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் ஒரு நிமிஷம். For our struggle is not against flesh and body. Amen. Contending only with physical opponents. நம்மளுடைய அந்த போராட்டம் not flesh and blood. Not flesh and blood. புரியுதா? not flesh and blood. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் பாருங்க, யுத்தம் யாரோட நடந்தது? flesh and blood. ராஜாக்களோடு, தேசத்தோடு. நியூ டெஸ்டமெண்ட்ல யுத்தம் யாரோட நடக்குது? டெவில், ஆவி மண்டலத்தின் யுத்தம். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி உங்களை எதிர்க்கிறாங்க, உங்களை இச்சிக்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ளஷ் அண்ட் பிளட். ஃப்ளஷ் அண்ட் பிளட்னு என்னதுமா? பாடி, ஹியூமன் பாடி. அதோடு உங்களுக்கு யுத்தம் கிடையாது. ஒருத்தவங்க உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, பொறாமையாக பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு உங்களுக்கு முற்காலத்து பகையாக கிடையாது. அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஈவில். அதை நீங்கள் ஷார்ப்பாக தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவில் ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு எப்படி மாறுச்சு? எப்படி மாறுச்சு? எப்படி மாறுச்சு? இந்த இதுதான். ஸோ நீங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனம். ஆமென். against the rulers, against the powers, against the world forces of this present darkness. This present darkness, இப்பொழுது இருக்கிற the present darkness. தேசம் எங்கும் இதோ இருள், பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். present darkness. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய தாத்தா காலத்தில் போய் ப்ரெசன்ட் டார்க்னஸ் எதுன்னு கேட்டாக்கா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஐயோ அங்கே நேற்று ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா காலத்தில் போய் நீங்கள் போய் ப்ரெசன்ட் டார்க்னஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ பாவம் தலை விரிச்சாடுது. ஆமென். இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கே இல்லை சொல்லுங்க, எங்கே இல்லை? எங்களை போய் கேட்குறீங்களே, எங்கே இல்லை? ஸ்கூல்லே வந்துடுச்சு, அப்புறம் எங்களை போய் கேட்குறீங்க? வாட் இஸ் திஸ்? ப்ரெசன்ட் டார்க்னஸ்.
முந்திலாம் ஸ்கூலுக்கு வெளியில் வெத்தலைப்பாக்கு கடையில், வெத்தலைப்பாக்குன்னு சொல்கிறேனே, ஸ்கூலுக்கு வெளியில் கடைகளில் என்ன விற்கும்? கமர்கட்டு, சாக்லேட்டு, அப்படி ஏதாவது விற்கும். இப்போ என்ன விற்குது? இப்போ என்ன விற்குது? என்னம்மா? ட்ரக்ஸு. அண்ணன் ஒரே போட்டார் பார்த்தீங்களா? ட்ரக்ஸே விற்குதான் சாதாரணம். திஸ் இஸ் த ப்ரெசன்ட் டார்க்னஸ். எதுக்குடா ஸ்கூல் பக்கம் விற்கிற? பிள்ளைகள் எனக்கு வேணும், இந்த பிஞ்சு பிள்ளைகள் எனக்கு வேணும். டெவில் ஃபோர்ஸ். பிள்ளைகன்னு கிடையாது, யாரும் கிடையாது அவனுக்கு. ஆமென். அப்போ the present darkness against the spiritual forces of wickedness in the heavenly supernatural places. Amen. Heavenly na என்னது? போர்ட்டல் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் போர்ட்டல், செகண்ட் போர்ட்டல், தேர்ட் போர்ட்டல். இது மூன்றும் தேவனுடைய ராஜ்யங்கள் இருக்கிற இடம். தூதர்களுடைய இடம், பரிசுத்தவான்களுடைய இடம், தேவனுடைய இடம். சரியா? மூன்று பாரடைசஸ், இப்படி பல இடங்கள். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறது இல்லை. அது என்னது தான்? அதுதான் அந்த அந்தகார லோகாதிபதிகளுடைய வானமண்டலம், ஓசோன். இந்த வானமண்டலங்கிறது அதுதான். ஆமென். அங்கே இருந்து நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அங்கேருந்து வர்றது தான் நம்மளை என்ன செய்யுது? மைண்டை என்ன செய்யுது? ஸ்டக் பண்ணு. சேட்டலைட் எங்கேருந்து வருது? மேலேருந்து தான் வருது. ஹெவனில் இருந்தால் வருது? இல்லை, இந்த ஓசோன் சேட்டலைட். இந்த சேட்டலைட்லேருந்து வர்றது தான் நீங்கள் கையில் வச்சுருக்கிற நெட்டு எல்லாமே. இது எவ்வளோ கரெக்ட் பண்ணுது உங்களை? சொல்லுங்கள். சின்னதை எடுத்துக்கோங்களேன். தனிமையில் உங்கள் வீட்டில் அப்படி ஒரு செல்ஃபோனை அப்படி பார்க்கும்போது எவ்வளோ காரியங்கள் வந்து அப்படியே வந்து உங்களை பிடிக்குது. மீண்டும் மீண்டும் பார்க்க தோணுது, மீண்டும் மீண்டும் அதில் சாட் பண்ண தோணுது, மீண்டும் மீண்டும் அதில் உங்களை போக சொல்லுது. ஆமென். க்ளோரி. அது ஃப்ளஷ் அண்ட் பிளட்டா? அதுக்கு ஜீவன் இருக்கா? பவர் ஆஃப் ஏர். ஆமென். வான மண்டலத்தில் உள்ள ஆவி. கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே தேவ பிள்ளைகள். வாசிங்க சீக்கிரம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்படின்னா என்னது? the evil day. பாருங்க, கேஜேவியில் இருக்கு the evil day. evil day என்னது? தீங்கு நாள்னா என்னது? தேவன் உண்டாக்கின நாள். எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனால் எந்த நாளில் உங்களை டெம்ப்ட் ஆக்குறானோ that's the evil day. அவனுக்கு அதான் ஈவில் டே. அவனுக்கு அதான் டே. ஒரு விசுவாசியை, ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளையை ஸ்பாயில் பண்ணுற டே தான் அவனுக்கு ஈவில் டே. ஆமென். த டார்க்கன் டே. த டார்க்கன். ஆமென். அதில் நிறையா இருக்குது. நான் அதை பிறகு சொல்கிறேன். த டார்க்கன். அவங்க சிந்தனைகளில் டார்க்கன். சத்தியத்தை அறியாதபடிக்கு டார்க்கன். அவங்க ஸ்பிரிச்சுவல் டார்க்கன். ஆமென். சகலவற்றையும் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். complete. Therefore put on the complete armor of God. Amen. சோத்ரா. அது என்னது armor of God? வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை. Stand therefore having a loins girt about with truth. Amen. அடுத்தது என்னது? நீதி என்னும் மார்க்கவசத்தை. And having on a breastplate of righteousness. நீதி, righteousness. I'm a child of God. I'm child of Jesus. என் இயேசு நீதி உள்ளவர். My God is the righteous. ஹல்லேலூயா. தேவன் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ரைச்சஸ். உங்களுக்குள்ள அநீதியான காரியமே இருக்கக்கூடாது. ரைச்சஸ்.
அப்புறம் என்ன வாசிங்க? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் and having strapped on your feet the gospel of peace in preparation to face the enemy with firm footed stability and the readiness produced by the good news. Good news என்னதுமா? நீங்க அறிந்த சத்தியம். இந்த சத்தியத்தை யாருக்காவது சொல்லணும். நீங்க சத்தியத்தை நீங்க யாருக்காவது சொல்லணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, ஷூஸ், சாண்டல். ஆமென். சில மேரேஜில் இருக்கு சாண்டல் கொடுப்பாங்க. அது என்னது? அது பைபிளை கொடுங்க ஐயா, அதான் அது அர்த்தம். ஆமென். புரியுதா? சமாதானத்தின் சுவிசேஷம். அங்கே போய் நின்று ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க சொல்லி இந்த தம்பதிகளை ஆசீர்வதிங்க. எப்படியாவது என்ன ஒரு பர்த்டேக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு வசனத்தையாவது எப்படியாவது நீங்கள் போடணும். நீங்களும் விளக்கப்படுவீங்க, அவங்களையும் கண்டிப்பாக அதில் இருந்து விளக்குவீங்க. நீங்கள் விளக்குறீங்களோ இல்லையோ அந்த வார்த்தை விளக்கும். வாசிங்க சீக்கிரம். வஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். முதல்ல நம்ம பார்த்தோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமல். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். எப்படி டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட்டை மாட்டிட்டு போறீங்களோ, அங்கே பாருங்க ஹெல்மெட்னே போட்டிருக்கு. டேக் த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஹெல்மெட் எதை காக்குது? தலையை காக்குது. இந்த சால்வேஷன் ஆகிய ஹெல்மெட் எதை காக்குது? தாட்ஸ், சிந்தனை. ஏன்னா டெவில் வந்து உங்கள் மேலே அக்னி அஸ்திரங்களை எய்கிறான்னா அந்த ஃபயரி டாட்ஸ் அது எதை தாக்கும் தெரியுமா? உங்கள் மைண்டை தான் அட்டாக் பண்ணும். மைண்ட் அப்படியே டக்கு 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 டக்குன்னு அந்த ஃபயரி டாட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடிக்க 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 என்ன பண்ணுவீங்க? உங்கள் மைண்ட் அட்டாக் பண்ணும். ஏன் செய்யக்கூடாது? ஐயோ பாவம், ஏன் இணங்கக்கூடாது? எஸ், மைண்ட் ஃபோர்ஸஸ். அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. டேக் த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அண்ட் ஸ்வார்ட் ஆஃப் ஸ்பிரிட் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஹெல்மெட், ஸ்வார்ட். ஸ்வார்ட் இது வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. வார்த்தையை பேசு. உன் பிள்ளைக்கு வார்த்தையை கற்றுக்கொடு, வசனத்தை கற்றுக்கொடு. டேக் த ஸ்வார்ட். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளில் நம்ம எதிர்த்து நிற்க அவனால் முடியாது, சாத்தானாலே முடியாது. ஆண்டவரே, இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் தியானித்து அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்ய செபிக்கிறேன். தெளிந்த புத்தியை தாங்கப்பா, தெளிந்த சிந்தனையை தாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து செபிக்க பலம் கொடுங்கப்பா. பொல்லாங்க நெய்கிற அக்னி அஸ்திரங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள செபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினால்